அதனால நீங்க எல்லாரும் இந்த மாதிரி செய்யாட்டி கூட பரவாயில்ல. இப்போ இந்த சின்ன மிஷின்லாம் இருக்கு. இந்த பாக்கு மட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கு மட்டத்தெல்லாம் ஆடுறங்களாம் நாளுங்களாம் சின்ன சின்ன பொண்ணெல்லாம் இருக்கு. பொண்ணு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி சின்ன மிஷினை போட்டு பண்ணுங்க. பெரிய அளவில் முதலீடை போட்டு நீங்கள் பண்ணுறதை விட சும்மா சின்ன அளவில் முதலீடு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணி போக முடியும். ஏன்னா இங்கெல்லாம் மிஷினரி பார்க்க போனால் எல்லாம் 2 லட்சம் ரூபா வருமாமா? 2 லட்சம் பார்த்துக்கங்க. அப்போ அவளை நான் கூட சொன்னேன், ஏன் மேடம் இவ்வளோ தூரம் போட்டு இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதை எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது அங்கே ஆள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. நாங்களும் ஒரு சில கடையெல்லாம் எங்கிட்ட மகளிர் குழுக்கள் நிறையா இருக்குது. அப்போ அந்த கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட சொல்கிறது நான் இந்த மாதிரி எங்கள் ஃபெடரேஷனில் அவங்க ஒரு இதை போட்டிருக்காங்க, பாக்கு மண்டலத்து மாதிரி இந்த மாதிரி பேப்பர் பேக்கை கட்டி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே நேரடியாக பணம் கான்டாக்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அப்படின்னு அந்த மாதிரி நானும் வெளியில் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ இங்கே இருக்காங்க, இப்போ பார்த்துட்டு நீங்கள் போகிறதோடு இல்லாமல் உங்கள் ஏரியாவில் ஏதாவது தட்டு இது தேவைப்படுதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் ஏரியா எந்த ஊருமா? எங்கே இருக்கிறீங்க? வையம்பட்டி. வையம்பட்டியில் அஹிம்சாங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது. அஹிம்சாங்கிற தொண்டு நிறுவனம் இருக்குது. நான் வையம்பட்டி அந்த லைன்லாம் கிட்டத்தட்ட விவசாய ட்ரைனிங் ஒரு 15-20 வில்லேஜில் நான் ட்ரைனிங் நடத்திருக்கேன். உங்கள் வையம்பட்டியை நம்ம மணப்பாறை இந்த சைடு புதுப்பட்டியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, புதுப்பட்டி வையம்பட்டி அதுக்கு அந்த சைடு ஊரெல்லாம் மறந்து போச்சு, நிறைய ஊர் மறந்து போச்சு. அந்த பாலப்பட்டி அந்த சைடெலாம் இருக்குது. பாலப்பட்டி இன்னும் 2-3 வில்லேஜெல்லாம் நிறையா வில்லேஜ் மறந்து போச்சு எனக்கு. அந்த ஏரியாலாம் நிறையா ட்ரைனிங் வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு அங்கிட்டு யாராவது கேட்டாங்க சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், மேடத்துடைய போகும்பொழுது தெளிவாக கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு போங்க. ஏன்னா இதை இன்னைக்கு பார்த்த உடனே டக்குனு புரிஞ்சு வரும்போது என்னாலேயும் முடியாது, யாராலையும் முடியாது. ஏன்னா ஒரு இது பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எப்படி என்ன பண்ணாங்க, அது எங்கே மிஷின் வாங்கினாங்க, அதை எப்படி முதல்ல செட் பண்ணாங்க, அது எப்படியெல்லாம் செய்யணும், அதுக்கு என்ன பவர் என்ன லோடு வேணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவலாக செய்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா சிம்பிளாக என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க கேட்ட விளக்கம் சொல்லுவாங்க. அது மாதிரி செஞ்சு நீங்கள் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பெரிய அளவில் வரணும் அப்படின்ட்டு எங்களுடைய வசந்த பெண்கள் சார்பாக உங்களை நான் பாராட்டுகிறேன். மீண்டும் அவங்க மேடம் நடத்துவாங்க. வேறு ஏதாவது டவுட்னா அதுக்கப்புறம் கேளுங்க, நான் அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன். இந்த மிஷினரியை பற்றி மட்டும் எனக்கு தெரியாது. மற்றது மார்க்கெட்டிங் இல்லை, அது இல்லை அது அப்படி தப்புன்னு உட்காருமா, அதில் பார்த்தேன். ஓகே, அவ்வளோதான். ஓ ரைட் புரியுது. அது அது பட்டக்கன்னு அடிக்குது. நீங்க அடி அப்படின்னா அவங்க கால் ஆப்ரேட் பண்றாங்க, கை ஆப்ரேட்டர் இருக்கு. இப்போ அதான் சரி இந்த மாதிரி 8-10 அந்த பாக்கு மட்டையில பெரிய தட்டு ஓடுது. 12 ரைட் 12 ஓடுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டு ஓடுது. இது 10. அதுக்கப்புறம் 6 இருக்கா? 7 அந்த சீஸ் நிறைய ஓடுது. அதுக்கப்புறம் இன்னும் சின்ன கப்பு மாதிரி ஒன்று கொன்னை நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட நாளின் மேலே வந்தீங்கன்னா அப்படியே உடனே டெம்பர் கிடைக்காது. டெம்பர் கிடைக்காது, அப்படியே இருக்கு. இதுல குவாலிட்டி இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி இருக்கு. இவங்க எந்த குவாலிட்டின்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி குவாலிட்டியை வாங்கி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் வருமானத்தை வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சரி, நீ பேசுமா?